வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? பட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பெரிய சட்டம் படிக்கிறவங்க தான் படிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ஸோ இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். பட் அப்படி தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டூல்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஒரு ஒரு புக்கை படிச்சு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் இந்த 5 விஷயம். சரிங்களா? முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். அது ஒரு புத்தகம் தான். சரிங்களா? ஒரு டிராஃப்ட் தான். ஓகே. ஸோ அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இந்த 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சரத்து. அதாவது விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 448 விதிகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரிவு. ஒரு பிரிவுக்குள்ளதான் விதிகள் இருக்கும். சரிங்களா? பட் என்ன அப்படின்னா ஒரு பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய விதிகள் எல்லா பிரிவுலையும் சமமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ பிரிவு 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 விதிகள் இருக்கும். சரிங்களா? ஆனா பிரிவு 2ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் 4க்கும் மேற்பட்ட விதிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரிவுலையும் ஒரே அளவு தான் விதிகள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் பிரிவுகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பாடமா பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 25 பாடம் இருக்கு. இந்த 25 பாடத்துக்குள்ள 448 விதிகள் இருக்கு. நம்ம இந்த விதிகள் என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அட்டவணை. அட்டவணைங்கிறது தனி 12 அட்டவணை இருக்கு. இந்த அட்டவணை ஒவ்வொரு அட்டவணையிலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்துட்டு இன்னொரு காணொளியில நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது ரொம்ப முக்கியங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ல இருக்கிறப்போ இருந்த மாதிரி இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றம் பண்ணியிருக்காங்க. எப்படி மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தாங்க மாற்றம் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரம் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு வருதுன்னா அந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1976. அதாவது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை 42வது வாட்டி திருத்துறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா பாமர மக்களாகிய உங்களுக்கு இது எல்லாமே மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கவனிங்க. ஆனா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு விஷயத்தை கொடுத்து இது எந்த சரத்து, இது எந்த விதி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஒரு விதியை கொடுத்து இந்த விதி எந்த பகுதியில இருக்கு, எந்த பிரிவுல வருது அப்படின்னு சொல்லியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த விஷயம் வந்து எந்த அட்டவணையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு எக்ஸாம்ல. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி
கேட்கறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிருங்க. அதாவது ஒரு இப்போ மனப்பாடம் பண்ணிருங்க அப்படின்னா நடத்துறப்போ நான் சொல்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நான் நடத்துறப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். இந்த சரத்து இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி சொல்றப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது நீங்க மனப்பாடமா உங்க மைண்ட்லயும் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1950 ஜனவரி 26ல 395 விதிகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 448 விதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 22 பார்ட்ஸ் 22 பிரிவுகள் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா 25 பிரிவுகளா மாற்றம் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 8 பிரிவுகள் தான் 8 அட்டவணை தான் இருந்துச்சு ஆரம்பத்துல 1950 ஜனவரி 26ல 8 அட்டவணை தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா 12 அட்டவணை இருக்கு. அதே மாதிரி 106 வாட்டி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்கோம். எத்தனை வாட்டி? 106 வாட்டி நம்ம திருத்தி இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு வாட்டி திருத்துறப்பவும் நம்ம வருஷத்தை மென்ஷன் பண்ணுவோம். அது நம்ம நடத்துறப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த காணொலியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நன்றி, வணக்கம். என்னோட இந்த முயற்சியை நீங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரீப்ளை பண்றேன். சரிங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.